மக்களே வணக்கம். கிறிஸ்துவின் மந்தையை சார்ந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். வயது மூத்த ஆடுகள் ஆண்டவரை தேடி வர காரணம் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு கிடைத்த அனுபவம். குட்டி ஆடுகள் ஆண்டவரை தேடி வர காரணம் அவர்கள் பெற்றோர்களது வழிகாட்டுதல். இடைப்பட்ட அந்த இளைய ஆடுகள் இருக்கிறதே, அவற்றை கையாளுவதுதான் சற்று கடினம். இருப்பினும் அப்படியே விட்டுவிட முடியுமா? அந்த ஆடுகளையும் தேடி போக வேண்டும். காரணம் அவைகளும் கிறிஸ்துவின் ஆடுகள்தான். நாளைய திருச்சபையின் விடிவெள்ளிகள் அல்லவா அவர்கள். ஆகவே வாருங்கள், இளைய ஆடுகளை தேடி போவோம். அவர்களை குறித்த சரியான புரிதலை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் பாண்டியன், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். பாண்டியன், இன்றைய இளைஞர்கள் கடவுள் காரியங்களில், ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் காட்டுறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. மேலும் அவங்க ஆலயங்களுக்கு உள்ளே வராமல் வெளியே நிற்கிறது ஒரு பங்கு குருவாக, ஒரு ஆயனா பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆகையினால் ஒரு இளைஞராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன உணர்றீங்க, சொல்லலாம்ல? கண்டிப்பாக ஃபாதர், நீங்கள் கேட்டது ஒரு அருமையான கேள்வி ஃபாதர். இந்த கேள்வி ஆயனாகிய உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி மனசில் ஓடிட்டுருக்கு ஃபாதர். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இளைஞர்களும் இல்லாமல் முன்னே இருந்த இளைஞர்களும் நம்ம தொலைத்தொடர்பு சாதனங்களில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாதர். அதனால் என்னாகுன்னா, உலக பொது காரியங்களுக்கு அவங்களோட நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீக காரியங்கள்லையும் கோயிலில் இருக்கிற செயல்பாடுகள்லையும் பார்த்திங்கன்னா தொய்வாக இருக்குது. அது உடனே இருக்கிற எங்களுக்கே ஒரு யூத்தாக பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுக்காக நான் எல்லா யூத்தையும் உள்ளே வரல, பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றதுக்காக நான் மென்ஷன் பண்ணல. ஒரு சில ஆட்கள் அவங்களுக்கு உலக நீதி தான் பெருசாக தெரியுது. அது நம்ம கோயில், நம்ம பங்கு, நம்ம மறை மாவட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம ஆலயங்கள்லேயோ நம்ம கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயும் அவங்கள தன்னை முன்னிறுத்தி எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஃபாதர். தேங்க்யூ. இன்றைய இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட இடையூறு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அது கொஞ்சம் நியாயமான பதிலாகவும் இருக்கிறது. இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் உங்களை அப்சர்வ் பண்ணதில் நீங்கள் இறை காரியத்தில் அதீத ஆர்வம் காட்டுறதையும், பாடகர் குழுவை வழி நடத்துகிறதையும், இளைஞர்களை இத்தனை வருடமாக வழி நடத்துறதையும் பார்க்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி கொஞ்சம் அதீத ஆர்வம் காட்டுறீங்க? நீங்களும் ஒரு யூத்து தானே. அப்போ மற்ற மாதிரியான பலவீனங்கள் உங்களுக்கு இருந்திருக்கணும் இல்லையா? மற்ற மாதிரியான தேடல்கள், உலக தேடல்லாம் இருந்திருக்கணும் இல்லையா? ஏன் அதை விட்டுட்டு இறை காரியத்தில் அதீத ஈடுபாடு காட்டுறீங்க? இதுக்கு பின்புலம் என்ன? எனக்கு ஏன் இவ்வளோ தூரம் இந்த இறை ஆர்வத்தில் இவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய 6ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபாதர் மரிய ஜோசப் பாலு அவர் மறைக்கல்வி குழந்தைகளை வழி நடத்துறதுலையும் ஒருங்கிணைக்கிறதுலையும் அவங்க பகுதி வாரியாக பிரித்து வேலை வாங்குறதுலையும் ஒரு மறைக்கல்வியில் அவ்வளோ ஆர்வம் காட்டினார். அவர் கொடுத்த ஒரு ஊக்குவிப்பு தான் என்னை இன்னமும் பல இளைஞர்களை வழி நடத்துறதுக்கான ஒரு உந்துகோலாக இருக்குது ஃபாதர். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில் பாடகர் குழுவில் சேரணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அதுக்கான முழுமுதற் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கொயரில் இருந்ததுனால தான் எனக்கு அந்த பாடணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்தது, அந்த திறமையும் எனக்குள்ளே வந்தது. இந்த திறமையை கண்டறியறதுக்காக ஒரு ப்ரொஃபஸர் சார்லஸ் அவர்கள் என்னோடய வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, இந்த பையன் நல்லா பாடுறான், இவனுக்கு ஒரு நல்ல திறமை இருக்குது, இவனை படிக்க வைக்கலாம் இதுக்காக அப்படின்னு சொல்லி மியூசிக் காலேஜில் சேர்த்து விட்டு 4 வருஷம் படிக்க வச்சார். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திறமையை பாடலோடு மட்டும் நிப்பாட்டாமல் நீ ஏன் ஒரு இசைக்கருவி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி 2017 அருட்தந்தை பிலிப் அவர்கள் கேட்டாங்க. கண்டிப்பாக ஃபாதர் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. அப்போ இருந்த சூழலில் என்னால் பொருளாதாரத்தில் அதில் ஃபீஸ் கட்டுறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவரே தன்னோட சொந்த முயற்சியில் என்னை அருட்பணி சேவியர் கிளாடியஸ் அவர்கிட்ட அனுப்பிச்சி விட்டு, நீங்கள் இந்த பையனுக்கு கீபோர்டு கற்றுக் கொடுங்க, அதே மாதிரி எப்படியெல்லாம் பாடல்கள் பாடலான்றது கற்றுக் கொடுங்கன்னு சொல்லவும், அவர் என்னை ஒரு ஸ்பெஷலாக கேர் பண்ணி, நீ இப்படியெல்லாம் கற்றுக்கோ, உனக்கு ஆல்ரெடி மியூசிக்கில் ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, நீ கீபோர்டை இப்படியெல்லாம் கற்றுக்கோ, துதி ஆராதனையில் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா பங்கு தந்தையர்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சார். இப்படி அறிமுகப்படுத்தும் போது மறை மாவட்டத்தில் நிறைய அருட்தந்தையர்கள் எனக்கு பழக்கமானாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட அருட்தந்தையர்கள் நல்ல ஒரு பழக்கமானாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு வேறொரு ஆளாக பார்க்காம அவங்களோட சகோதரராக என்னை
வழி நடத்தினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பங்குக்கும் எல்லா நேரங்களும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எப்போனாலும் அவங்க கேட்டால் நான் இன்னும் மறுத்ததில்லை ஃபாதர். இந்த மாதிரி என்னை நானே அடுத்தடுத்த நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டேன். இதே மாதிரி இங்கே இருக்கிற இளைஞர்களையும் தயார்படுத்தணும்னு ஒரு குழு ஆரம்பித்தது தான் இந்த அன்னை வேளாங்கண்ணி இளையோர் குழு. நாங்கள் வழிநடத்தின எல்லா இளையோர்களும் சரியாக இருக்கிறாங்க ஃபாதர். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஃபாதர். நன்றி பாண்டியன். உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், உங்களது இறை ஆர்வம், அதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவரை பற்றியெல்லாம் ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்தீங்க. அதுலேருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, இப்போ உங்களை மாதிரி இளைஞர்களது உதவியை நான் வாங்கிட்டு இருப்பது, அதன் மூலமாக பங்கை சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சோம்னா, அதில் ஒரு விஷயத்தை நான் உணர்கிறேன். யாரோ ஒருத்தர் விதைத்ததைத்தான் நான் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அன்றைய காலத்தில் நீங்கள் சிறுவனாக இருந்தபோது உங்களுக்கு இறை அறிவு, இறை ஞானத்தை ஊட்டிய அந்த குருவானவர்களோட உழைப்பை தான் நான் இன்றைய நாளில் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன். அப்படி உணர்கிற நேரத்தில் நான் சிந்திக்கிற என்னன்னா, நாளைய திருச்சபையில் நாளைக்கு வரப்போகிற குருக்கள், ஆயர்கள், அவர்களுக்கு இளையர்கள், இப்படிப்பட்ட இளையவர்கள் தேவைப்படுவாங்கன்னா அவங்கள நான் அல்லவா உருவாக்கி வைக்கணும். ஆகினால் இனிமேல் நான் சின்ன ஆடுகளாகிய மறைக்கல்வி குழந்தைகள் மீது அதீத ஆர்வம் காட்டணுங்கிறத உங்களது இந்த இன்டர்வியூ மூலம் நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. நீங்கள் எப்படி சிறப்பான ஆடாக இருக்கீங்களோ அதுபோல் நானும் ஒரு சிறப்பான ஆயனாக இருக்க உங்களது இந்த இன்டர்வியூ ரொம்ப எனக்கு உதவியாக இருந்திருக்கு. ஆயர் இயேசுவின் குரல் அறிந்து, அவர் வழி அறிந்து, என்றைக்கும் அவரையே பின்தொடர்கிற ஒரு சிறந்த ஆட்டுக்குட்டியாக நீங்கள் இருக்கீங்க. ஆகையினால இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இந்த இணையதளம் உங்களை அன்பு ஆட்டுக்குட்டி என சொல்லி கௌரவிக்கிறது. வாழ்த்துக்கள் பாண்டியன். தேங்க்யூ ஃபாதர்.